கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 31ஆம் சங்கீதம் ஒரு விதத்தில் கல்வாரி சிலுவையில் இயேசு சொன்ன வார்த்தைகளும் அவர் ஆவியை ஒப்புவித்த காரியங்களும் தீர்க்கு தரிசனமாய் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். ஆனாலும் அதை நாம் தியானிக்க போகிறதில்லை. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட சொன்னபடி நம்ம என்ன செய்கிற தேவன், அவர் பாடினது போல நம்மை அழகுபடுத்துகிற தேவன், நம்மை மகிமைப்படுத்துகிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார்? மகிமைப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, நீர் எனக்கு கொடுத்தவர்களை நான் ஒருவரையும் வெற்றில் அவர்களை நான் என்ன செய்தேன்? மகிமைப்படுத்தினேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தார்? அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினார்? அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்படின்னா என்னது? மகிமைங்கிறது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதி அல்ல, அதுதான் முழுமை. மகிமைங்கிறது என்னது? ஒரு பகுதி கிடையாது. இன்னைக்கு கொஞ்சம் மகிமை கிடச்சிச்சு போதும், நாளைக்கு கொஞ்சம் மகிமை கிடச்சிச்சு போதும், இல்லை, அதுதான் முழுமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு எப்படி ஒரு பட்டர்ஃப்ளை முதல்ல புழுவாக இருக்கும், அது என்னன்னே தெரியாது முதல்ல. அப்புறம் அந்த முட்டையை உடைச்சி வெளியே வரும்போது பார்த்தா அது ஒரு புழுவாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது வளர்ந்து நல்ல இலையெல்லாம் சாப்பிட்டு 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 வளரும். யாருக்காவது தெரியுமா அது பறக்கும்னு? அது கூட அழகாக பறக்கும்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அந்த புழுவை பார்த்தாலே அருவருப்பாக இருக்கும். அந்த புழுவை எடுத்து தான் என்ன செய்வாங்க? பட்டு புடவைகள் செய்வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது வளர்றதுக்குள்ளே, பறக்கிறதுக்குள்ளே அதில் புடவை வந்துடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அது பறக்குமா அப்படின்னா நம்பிக்கையே கிடையாது. அதுக்கு ரெக்கை கிடையாது, அதுக்கு எந்த விதமான ஏதுவும் கிடையாது. எல்லாராலும் ஒதுக்கப்பட்டது, அருவருக்கப்பட்டது. அது ஒரு சின்ன கத்திரிக்காயில் வந்துட்டாலே பயமாக இருக்கும். அந்த கத்திரிக்காயில் வர புழு அல்ல அது, நான் சொல்கிறது. அந்த பூச்சியை பார்த்தாலே அருவருப்பாக இருக்கும். இது இன்னும் அருவருப்பாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது என்ன செய்யும்? ஒரு நாள் வளர்ந்து 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 மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை. நம்ம வாழ்க்கை அப்படிதான். இந்த சரீரம் இருக்கே, இது அழிந்து போகும். இது அழகுபடுத்துகிறேன்னு தேவன் சொல்லலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது அழிந்து போகும். குழந்தையாக இருக்கும்போது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்க மாட்டாங்க. எந்த குழந்தையும் அழகாக இருக்காது. ஏன்னா கொஞ்சம் சுருக்கமாக டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. வளர வளர தான் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? பார்க்க அழகாக இருப்பாங்க. 1 வயசு 1.5 வயசு அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்க. அப்புறம் 10 வயசு ஆனாலும் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நல்ல டீனேஜ் வந்தால் இன்னும் அழகாக இருக்கும். 30 40 பரவாயில்ல. அப்புறம் என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே போகும். திரும்ப பழைய சுருக்கம்லாம் வந்துடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பழைய காரியங்கள்லாம் இப்போ அப்படியே எல்லாம் மகிமையும். சரீரத்தினுடைய மகிமை எப்படிப்பட்டது? ஒழிந்து போகிற சரீரத்தின் மகிமை என்று வாசிக்கிறோம். இந்த மகிமை, சரீரத்துக்குரிய மகிமை எப்படிப்பட்டது? ஒழிந்து போகும். எவ்வளோ பியூட்டி பார்லர் போனாலும் ஒழிந்து போகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது ஒழிந்து போகிற சரீரம். அது அப்படியே சுருக்கமாய் 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 அவ்வளோதான். ஆனால் இந்த புழு கூட பார்க்க அப்படி தான் இருக்கும். இது எப்படி அழகாகும், இது எப்படி பறக்கும் அப்படின்னா கர்த்தரோட பிள்ளைகளுக்கு மாத்திரம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நமக்கு எப்படி வச்சுருக்கிறாரா? ஒரு ஸ்பெஷல் லைஃப். கர்த்தருடைய ஆவியில் நிரம்பி பரிசுத்தமாய் வாழ்கிற தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு ஒரு ஸ்பெஷல் லைஃப் வச்சுருக்காரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பார்க்க அருவருக்கப்படலாம், பார்க்க பலவீனங்கள் தாக்கி கொண்டே இருக்கலாம், பார்க்க ஒருவேளை சூழ்நிலைகள் மத்தியில் இவங்கெல்லாம் நடந்து போவாங்களான்னு தெரியலையே. சிலர் சொல்லுவாங்க, இது அவள் தான் போட்ட கேஸ். என்ன கேஸ்?
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எழுந்து நடக்காது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது என்ன பண்ணாது, இனி படுத்தது தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லப்படுகிற ஒரு காரியத்துக்குள்ளே நம்மெல்லாம் போயிட்டு வந்திருப்போம். அப்படிப்பட்ட கடைசி நேரத்துக்குள்ளே கூட போயிட்டு வந்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அழகுபடுத்துகிற தேவன் யார்? அவர். மகிமைப்படுத்துகிற தேவன் யார்? அவர். அவர் அழகுபடுத்துகிறதுனாலே, அவர் மகிமைப்படுத்துகிறதுனாலே நாம் இன்றைக்கும் பிழைத்திருக்கிறோம். இன்றைக்கும் அதிசயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் அவர் எழுதும்போது இந்த சங்கீதம் ஒரு மகிமையான சங்கீதம். கர்த்தர் தமது அரணான நகரத்தில் தம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா என் காலங்கள்லாம் யார் கையில் இருக்குது? அவரோட கையில் இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இங்கே பார்க்குறோம், இந்த புழு வளர்ந்து 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 ஒரு நாள் அது என்ன செய்யும்? அந்த கூட்டுக்கு அது ஒரு சின்ன கூடு போட்டிருக்கும், ஒரு ரவுண்ட் போட்டிருக்கும், தன்னை சுற்றியும் ஒரு வளையம் போட்டிருக்கும். அதுதான் பரிசுத்தவான்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். உலகம் தொடாதபடி, உலகத்தின் காரியங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி, மாம்சம் தொடாதபடி, மாயை நம்மை ஆட்கொள்ளாதபடி நம்மை சுற்றியும் நாம் என்ன பண்ணோம்? ஒரு வளையம் போட்டு. வேதத்தில் வாசிக்கிறோம், மரணான நகரம் அப்படின்னா என்னது? ரட்சிப்பையே அதற்கு மதிலும் மரணமாக ஏற்படுத்துவார். வாசிக்கிறோம், ஏசியாவில் எல்லாருக்கும் தெரிந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு தான் மதில். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை சுற்றிலும் ஒரு மதில் போட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு கூடு இருக்கணும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சுற்றிலும் ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் இருக்க வேண்டும். இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்க வரைக்கும், ஒருவேளை அருவருக்கப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்தாலும், ஒருவேளை பறக்க முடியாத சூழ்நிலைக்குள் இருந்தாலும், ஒருவேளை கலர்ஃபுல்லாக ஆகலை, அழகாக இல்லை, அசிங்கமான சூழ்நிலையில் இருந்தாலும், அரணான அந்த நகரத்துக்குள்ளே இருக்க வரைக்கும், அந்த அதிசயமான ரட்சிப்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது? யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கேருந்து முளைச்சதுன்னு தெரில. ஒரு நாள் வரும், வந்த உடனே இது என்ன செய்யும்? அந்த கூட்டை தள்ளி தள்ளி முட்டி தள்ளி உடைத்து 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 வெளியே வரும். வரும்போது அது பறந்து போகிறத பார்த்திங்கன்னா அழகான கலரான பட்டர்ஃப்ளை. இப்படி அசிங்கமாக இருந்தது, இவ்வளோ அழகாகிடுச்சு. பட்டர்ஃப்ளை பிடிக்கலன்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டிசைன்ஸ். நம்ம வாங்குகிற சாரியில் கூட அப்படிலாம் டிசைன் இருக்காது, அவ்வளோ கலர்ஸ் இருக்காது, அவ்வளோ கலராக இருக்கும். நாங்கள் சின்னதில் இந்த பட்டர்ஃப்ளை பிடித்து விளையாடுவோம். அவ்வளோ அழகாக இருக்கும். அது ஒரு கலரும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். சிலதெல்லாம் அப்படியே டபுள் கலரில் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளுக்கும் இந்த அரணான கிருபைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒருவேளை பார்க்க உதவாதுன்னு இருக்கலாம், மகிமை இல்லாமல் இருக்கலாம், மட்டமாக நினைக்கப்படலாம், வேணான்னு ஒதுக்கப்படலாம், தனிமைக்குள் தள்ளப்படலாம். சில நேரம் தனிமையில் வச்சிருப்பார் தேவன். ஏன் ஆண்டவர் என்னை தனிமைப்படுத்துறீங்க? தெரியாது. சில நேரம் தனியாக இருன்னுவார். தனியாக இருந்தால் தான் தெரியும். தனியாக இருந்தால் தான் தேவ பிரசன்னம் தெரியும். தனித்து போனவர்கள் தான் தேவனோடு பேசினார்கள். யாக்கோபு குடும்பத்தோடு இருக்கிற வரைக்கும் ஆடு மேய்ச்சி மாடு மேய்ச்சி இதுலேயே தான் இருந்தார். எப்போ யாப்போக்கு நதியை கடந்து தனியாக போனாரோ அப்போ தான் தேவனோடு பேச முடிச்சது, தேவனை பார்க்க முடிச்சது. எலியா ஊரெல்லாம் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அற்புதம்லாம் செஞ்சிட்டாரு, எல்லாம் செஞ்சிட்டாரு. ஆனால் தனியாக இருக்கும்போது தான் தேவனோடு பேசுகிற சத்தம் கேட்குது. சூரச்செடிகளை போய் படுத்துட்டார். அற்புதம் நடந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு. இப்போ போதுங்க தேவையான ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் போய் படுத்துட்டார். அப்படியே டிப்ரெஸ் ஆகி படுத்துட்டார். இப்போ தேவன் சொல்கிறார், எலியாவே இங்கே உனக்கு என்னப்பா வேலை? சில நேரம் அப்படிப்பட்ட ஒரு பாதையில் தேவன் நடத்துவார், தனிமைப்படுத்துவார். தனிமைப்படுத்துகிறது நம்மை அழிக்கிறதுக்கு அல்ல, நாம் பறக்கிறதுக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம பறக்கணும்னா தனிமைப்படுத்தப்பட வேண்டும்.
பறக்கணும்னா நமக்கு சரியான தேவனுடைய நடத்துதல் வேண்டும். அப்போ என்ன பண்ணும்? தனிமைப்படுத்துகிறதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கவும் வேணும். தனியாக இருந்து புலம்புறதுக்கு இல்லை, தனியாக இருந்து கவலைப்பட்டு அழுது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா, தனியாக இருந்தாங்கன்னா புலம்பி 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 ஹார்ட் வீக் ஆகிடும். சும்மா இருக்க மாட்டாங்க. புலம்பி 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 சும்மா இருக்கிற ஹார்ட்டை வீக் ஆக்கி சுகரு பிபி எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு, அதுக்கு இல்லை. தனியாக இருக்கும்போது நான் தேவனை தேட வேண்டும். தனியாக இருக்கும்போது தேவனை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் மகிமைப்பட முடியும். அப்போ இங்கே பார்க்குறோம், அரணான நகரத்துக்குள்ளே நாம் இருக்கிற வரைக்கும் நாம் ஒரு வேளை அற்பமாக எண்ணப்பட்டாலும், ஆகாதுன்னு தள்ளப்பட்டாலும், வேண்டான்னு ஒதுக்கப்பட்டாலும், அருவருப்பாக இருந்தாலும், தேவன் நம்மை உயிரோடு எழுப்பும் போது எப்படி இருக்கும்? மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஒரு நாள் வரும். இவங்களாங்க இப்படி இருந்தாங்க, இந்த சிஸ்டராங்க, இந்த பிரதராங்க என்று சொல்லி தேவன் மகிமைப்படும்படிக்கு கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை மகிமைப்படுத்துவார், நம்மை அழகுபடுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பார்க்குறோம், எஸ்தர் தனக்கு கொடுக்கப்பட்ட தவிர எதுவுமே கேட்கலையா. ஏகா என்ன கொடுத்தாரோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. கொஞ்ச நாள் மறைஞ்சிரு, ராஜா கூப்பிடல, ராஜா பேசலை, ஒரு தனிமையில் இருக்கிறாங்க. சூழ்நிலையெல்லாம் எதிர்மறை ஆயிடுச்சு. ராஜா கூப்பிட்டா எப்படியா ராஜா கிட்ட போய் டைரெக்டாக சொல்லலைன்னா கூப்பிடல. இப்போ எல்லாத்துலேயும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. உடனே எஸ்தர் அப்படியே அழுது புலம்பி நலம் பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்க? தேவ சமூகத்துக்கு போனாங்க. இந்த ராஜாவை நம்பி இங்கே நான் வரல, நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவனை தன் தாதிமார்களோடு கூட, அவங்களால அந்த இடத்துல யாரெல்லாம், அதை நான் யோசித்து பார்ப்பேன். எஸ்தர் போனது ஒருத்தராக தான் யூதர்களாக போனாங்க. ஆனால் கூட இருந்த தாதிமார்கள்லாம் அந்த ஊருக்காரங்க, அந்த விக்கிரகங்களை வணங்கினாங்க. ஆனால் உபவாசம் எடுக்கும்போது யாரெல்லாம் உபவாசம் எடுத்தாங்க? எஸ்தரும் அவளுடைய தாதிமார்களும் அரண்மனையிலிருந்த வேறு சிலரும் எல்லாம் சேர்ந்து தான் உபவாசம் எடுக்கிறாங்க. இப்போ ரட்சிக்கப்படாதவங்களையும் ரட்சிக்கப்பட வைக்க அந்த இடத்திலிருந்து அந்த ராணிங்கிற எண்ணம் இல்லாமல் தன்னை எல்லாவற்றிலும் தாழ்மைப்படுத்தின எஸ்தருக்கு இருந்தது. அப்போ இன்றைக்கு தேவன் விரும்புகிறதெல்லாம் நாம் இருக்கிற இடத்துல நம்ம கூட இருக்கிறவங்கள மாற்றணும். நம்ம ஜெபிக்கும் போது அவங்களும் நம்ம கூட வரணும், ஊட்டி போடணும். அதுதான் ஒரு பெரிய மாற்றம். அதுதான் மறுரூபமாக்குகிற அனுபவத்தின் காரியங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி தான் என்ன செஞ்சாங்க? பரிசுத்தவான்கள் பழகினார்கள், பரிசுத்தவான்கள் ஓடினார்கள். அப்போ இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கறதெல்லாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது ஒன்று. தனிமைப்படுத்தினா புலம்பாதீங்க, தனிமைப்படுத்தினா துதிக்க ஆரம்பிங்க, தனிமைப்படுத்தினா தேவனோடு சம்பாஷித்து கொண்டிருங்கள். தனிமைப்படுத்தப்படும் போதெல்லாம் நான் யோசித்து பார்த்தேன். நேற்று நோவாவோட காரியங்களில் சூப்பர் புக்கில் போடும்போது எனக்குள்ள ஒரு தாட்டை, எல்லாம் அழிஞ்சு போச்சு, உலகமே முடிஞ்சு போச்சு, யாருமே இல்லை உலகத்தில், 8 பேர் தான் இருக்காங்க. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? நமக்கு சும்மா தனியாக இருந்த ஒரு ஏதாவது ஒரு ஊருக்கு போய் ஒரு 4 பேர் இருக்க மாதிரி ஒரு ரூமில் விட்டால் எப்படி இருக்கும்? யாருமே சுற்றி இல்லை, சும்மா ஒரு ஊட்டியில் கொடைக்கானலில் எங்கேயோ ஒரு இடத்துல போய் விட்டாங்க. 4 பேர் தான் இருக்கிறோம், இல்லை 8 பேர் தான் இருக்கிறோம். அப்படின்னா எப்படி இருக்கும்? யாருமே இல்லாத ஒரு பயம், ஒரு நிசப்தம், வெறுமையான ஒரு அனுபவம். இவ்வளோ பெருசு எனக்கு சொந்தம் நினைக்க மாட்டோம். யாருமே இல்லையே, நம்ம பார்த்தெல்லாம் ஆளெல்லாம் இல்லையே, நம்ம பேசின ஆளெல்லாம் எப்படி இருந்திருக்கணும்? வெளியே வந்த உலகம் ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு, ஒருத்தரும் இல்லை, 8 பேர் தான் இருக்காங்க. நாங்கள் 8 பேர் என்ன பண்ணுவோம் இந்த உலகத்தில்? நோவா சந்தோஷப்படல, இந்த உலகம் ஃபுல்லாக எனக்கு தான் உரிமைன்னு. அங்கே அவர் பிளாட் போட்டு விற்கலை, அங்கே அவர் இதை சொந்தம் அதை சொந்தம் நினைக்கல, மனிதர்களை தேடினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், ஆனாலும் அவருடைய காலங்களில் கர்த்தர்
திரும்ப மனுஷர்களை பெருக பண்ணினார். ஏன்னா அவங்களுக்குலாம் 900 வருஷம் வரைக்கும் வாழ்ந்ததுனாலே அநேகர் என்ன செய்தார்கள்? பலுகி பெருகும்படி கர்த்தர் உதவி செய்தார். அப்போ நாம் இருக்கிற இந்த உலகத்தில் தனிமைப்படுத்தப்படும் போதெல்லாம் ஒன்று தெரியணும், அது ஒரு புதிய துவக்கத்தின் ஆரம்பம். தனிமைப்படுத்தப்படும் சஞ்சரிக்கிற ஒரு காலத்தின் ஆரம்பம். தேவனோடு கரம் பிடிச்சு நடக்கிற ஒரு காலம். டிப்ரெஷனில் தனியாக போகும்போதெல்லாம் தேவ சத்தம் கேட்கிற நாட்களின் ஆரம்பம். அப்போ மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னவர் இந்த நாளில் நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறார். தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் சொன்ன இந்த வாக்கு தத்துவத்தின்படி அவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்தி அழகுபடுத்தி அவருக்கு பிரியமானவர்களாய் மாற்றுவாராக.